அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பாருங்கள் அல் குர்ஆனை புரட்டி சுலைமான் நபி அவர்கள் இந்த உலகத்தில் பொருளாதாரத்தோடு ஆட்சி அதிகாரத்தோடு உலகத்தை ஆண்ட நபிமார்களில் ஒருவர். பொருளாதாரம் இருந்தால் நாங்கள் என்ன நினைக்கிறோம், சில பேர் பள்ளி பக்கம் வாரதில்லை, இப்படித்தான் ஹசரத்து கொஞ்சம் சரி பிஸி, எங்களோட வருமானம் கொஞ்சம் லெவலாகிட்டால் நாங்களும் பள்ளியோட தான், நாங்களும் இந்த மார்க்கத்துக்கு நேரம் கொடுக்க ரெடி ஆகிடுவோம், அப்படித்தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. இன்னும் பேர் என்ன சொல்கிறது, இப்போ இளைஞர் பருவத்தில் இருக்கிறோம், அதனால் கொஞ்சம் தெரியாத இளைஞர்கள் அப்படித்தானே தொழுகிறது கஷ்டம், இபாதத்து செய்கிறது கஷ்டம், நல்லது செய்கிறதுண்டா கஷ்டம். அன்பார்ந்தவர்களே, மனநிலை திறப்பட வேண்டிய இடத்தை பாருங்கள். சுலைமான் நபி அவர்கள் ஒரு நபி, இந்த உலகமே அவருக்கு காலுக்கு கீழால் இருந்தது. ஜின்கள் வசப்படுத்தி கொடுக்கப்பட்டிருந்தன, பறவைகள் வசப்படுத்தி கொடுக்கப்பட்டிருந்தன, காற்று வசப்படுத்தி கொடுக்கப்பட்ட எல்லா அதிகாரம் அவர்களுக்கு கீழால. அல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னான், அந்த சுலைமான் நபிக்கு அல்லாஹ் ஒரு துஆவை கேட்க சொன்னான். வகால், அவங்க துஆ செஞ்சாங்க. எங்க செஞ்சாங்க தெரியுமா, ஃபதபஸ்ஸம ضاحிகம் மின் கௌலிஹா. ஹுதுஹுதுன்றதுனா எறும்பு, எறும்பு பேசினதை காதால கேட்டாங்க. எறும்புட பேச்சை கேட்டுட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சு கொண்டுதான் சொன்னாங்க, ரப்பி என் இறைவா, அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய, எனக்கு நீ புரிந்த அருளுக்கும் வஅலா வாலிதைய, என்னுடைய பெற்றோருக்கு நீ செய்த அருளுக்கும். ஏன், சுலைமான் நபிக்கு முன்னால தாவூது நபி, இந்த உலகத்தை ஆண்ட ஒரு அரசன், அதோட ஒரு நபி, எனக்கும் என்னுடைய பெற்றோருக்கும் நீ செய்த அருளுக்காக நன்றி செலுத்துகிற பாக்கியத்தை தா. அல்லாஹ் பாக்கியம் செய்யலண்டா, அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிற மனப்பக்குவத்தை அல்லாஹ் தரலண்டா முடியாதுங்க. சுலைமான் நபி இந்த நிஅமத்தை பார்க்குறாங்க, எறும்பு பேசுறது காதுல கேட்குது. இது சுலைமான் நபியில கெட்டித்தனமா? இது இல்ல, என் ரப்பு எனக்கு செய்த பாக்கியம். அதனால தான் துஆ கேட்டாங்க, ரப்பி என் இறைவா, அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய, எனக்கும் என்னுடைய பெற்றோருக்கும் செய்த அருள்களுக்காக நன்றி செலுத்துகிற பாக்கியத்தை எனக்கு தந்துடு. கேட்டுட்டு இன்னொண்ட கேட்டாங்க தெரியுமா, வ அன் அஅமல சாலிஹன் தர்தா, நீ விரும்புகிற நல்ல காரியத்தை செய்கிற பாக்கியத்தையும் தா ரப்பேன்னு கேட்டாங்க. நீ விரும்புகிற நல்ல பாக்கிய நல்ல காரியங்களை செய்கிற பாக்கியத்தையும் தாரப்பேன்னு கேட்டாங்க. வஅத்கில்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதிக ஸாலிஹீன், உன்னுடைய அருளால நல்லடியார்களோடு நுழைந்து கொள்கிற அந்த சுவன பாக்கியத்தையும் தாண்டு கேட்டாங்க. 27வது அத்தியாயம் 19வது வசனம். இதுல முக்கியமா ரெண்டு கேட்டாங்க. என்னங்க, என்ன கேட்டாங்க? இறைவா, எனக்கு நீ செய்த அருள், என்னுடைய பெற்றோருக்கு செய்த அருளுக்கு நன்றி செலுத்துகிற பக்குவம். அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்துக்கு அதை தந்தால்தான் எங்களுடைய உள்ளம் உற்சாகம் அடையும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்தால்தான் எங்களுடைய உள்ளம் விரிவடையும். அப்பொழுதுதான் நல்லது செய்கிற ஆசை வரும், பக்குவம் வரும். ரெண்டாவது, வஅன் அஅமல சாலிஹன் தர்தா, நீ விரும்புகிற நல்ல அமல செய்கிற பாக்கியத்தை தா. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளை அதிகம் கேட்கணுங்க. இந்த துஆவை பாடமாக்குங்க, இந்த துஆவை அர்த்தம் விளங்கி அல்லாஹ்ட்ட கேளுங்க.